வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரெப்போசிஷனல் ஸ்ட்ரக்சர். பீன் பிளஸ் ப்ரெப்போசிஷன். இந்த மாதிரி வந்தா அது என்ன மாதிரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஏன்னா ப்ரெப்போசிஷன் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ப்ரெப்போசிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்தெந்த ப்ரெப்போசிஷன் பீன் பக்கத்துல வந்தா என்னென்ன மாதிரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். பொதுவாக இந்த பீன் அப்படின்றது பியோடைய தேர்ட் ஃபார்ம். ஸோ அதனால அது தனியாலாம் வராது. எப்போவுமே ஹாவ், ஹேஸ் இல்லைனா ஹேட் இது கூட சேர்த்து தான் வரும். டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேவ், ஹேஸோ இல்லை ஹேடையோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேவையோ இல்லை ஹேஸையோ நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ பீன் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் அப்படிங்கிறப்போ நிறைய ப்ரெப்போசிஷன்ஸ் இருக்கிறதுனால நாம் இன்னைக்கு ஒரு செட்டு தான் பார்க்க போகிறோம். பீன் பக்கத்தில் டு, அட், ஆன், அப், அப் டு, ஆஃப், அவுட் இந்த மாதிரியெல்லாம் ப்ரெப்போசிஷன்ஸ் வர்றப்போ என்ன மாதிரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். இந்த பீன் டு இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பீன் டு அப்படின்றது என்னன்னா, நான் வந்து ஒரு இடத்துக்கு ஏற்கனவே நான் போயிருக்கேன், நான் இப்போதான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த பீன் டுவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு அர்த்தத்தில் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று, நம்ம ஏதாவது ஒரு இடத்த பற்றி பேசுகிறப்போ அந்த இடமா நான் அங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம பீன் டுவை யூஸ் பண்ணுவோம். இப்போ அவள் மும்பைக்கு 2 தடவை போயிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போது சப்ஜெக்ட் ஷீ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேஸை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஷீ ஹேஸ் பீன் டு மும்பை, எந்த இடமோ அதை போட்டுக்கணும். 2 தடவை, ட்வைஸ். ஷி ஹாஸ் பீன் டு மும்பை ட்வைஸ். இப்போ போய் வந்திருக்கேன், இப்போதான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கேன், இப்போதான் போனேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஐ ஹாவ் பீன் டு சிங்கப்பூர். சப்ஜெக்ட் ஐன்றதுனால ஹாவ் பீன். ஐ ஹாவ் பீன் டு சிங்கப்பூர் ஃபார் அ பிஸ்னஸ் ட்ரிப். ஒரு பிஸ்னஸ் பயணமா. ஐ ஹாவ் பீன் டு சிங்கப்பூர் ஃபார் அ பிஸ்னஸ் ட்ரிப். ஸோ பீன் டுங்கிறது ஒரு இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைனா நான் இப்போ தான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது நாம் எடுத்துக்க போகிற ப்ரெப்போசிஷன் அட். பீன் அட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். நான் இந்த இடத்துல தான் இருந்தேன், இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. கண்டினியூஸாக நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், காலையிலேருந்து நான் இப்போ இங்கே தான் இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம பீன் அட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் இருந்தேன் அப்படின்னா நேற்றெல்லாம் நான் இங்கே தான் இருந்தேன் அப்படி சொல்லலை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இவ்வளோ நேரமாக எங்கே இருந்தேன்னு, நான் இங்கே தான் இருந்தேன், இந்த இடத்துல தான் இருந்தேன், லைப்ரரியில் தான் இருந்தேன் இவ்வளோ நேரமாக, அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் நவ் அப்படி ரெஃபர் பண்ணுறப்ப தான் நம்ம பீன் அட்டை சொல்ல போகிறோம். அதாவது ஹாவ் பீன், ஹேஸ் பீன் வச்சு சொல்ல போகிறோம். அவன் நாள் முழுக்க நூலகத்தில் தான் இருக்கா, லைப்ரரியில் தான் இருக்கா, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவள் லைப்ரரியில் தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போது இருக்கிறாள்னா ஷீ இஸ் அட் த லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவன் நாள் முழுக்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு கண்டினியூஸாக ஒரு பீரியடை சொல்கிறதுனால தான் நம்ம ஷீ ஹாஸ் பீன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஷீ ஹாஸ் பீன் அட் த லைப்ரரி ஆல் டே. பொதுவாக இந்த அட் ப்ரிப்போசிஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பப்ளிக் பிளேசஸ், 4 பேர் வந்து போகிற இடம், அதை பற்றி பேசுகிறப்போ இந்த அட் ப்ரிப்போசிஷனை சேர்த்து சொல்லுவோம். ஷீ ஹாஸ் பீன் அட் த லைப்ரரி ஆல் டே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீன் இன். பீன் இன். இந்த இன் என்ற ப்ரிப்போசிஷனை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இதுவும் ஒரு இடத்த குறிப்பிடுறதுக்கு தான். பொதுவாக நான் இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இங்கே தான் நான் தங்கி இருக்கேன், கொஞ்ச காலமாகவே, சில வருஷமாகவே, இத்தனை வருஷத்துலேருந்து நான் இங்கே தான் வசிக்கிறேன், இங்கே தான் நான் வந்து தங்கி இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அதே மாதிரி அவன் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவன் ரூம்லேயே தான் இருக்கான், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு அதற்குள்ளே அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம பீன் இன்னை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் லைப்ரரியும் அதுவும் உள்ளதானே, ஒரு பில்டிங்க்கு உள்ளதானே, அங்கே மட்டும் ஏன் அட் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பப்ளிக் பிளேசஸை பற்றி குறிப்பிட்றப்போ அது உள்ளறையோ வெளியிலையோ நம்ம வந்து அட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக வீட்டில், ரூமில் அந்த மாதிரி குறிப்பிட்றப்ப தான் நம்ம வந்து இன்னுன்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அவன் 2020லேருந்து துபாயில் இருக்கான், அங்கே தான் வசிக்கிறான், அங்கே தான் தங்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹீ ஹாஸ் பீன் இன் துபாய் சின்ஸ் 2020. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீன் ஆன். பீன் ஆன். ஆன் பாருங்க, இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறப்போ தொடர்ச்சியாக, தொடர்ந்து நான் இதை செய்து கொண்டு இருக்கிறேன், தொடர்ந்து நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம பீன் ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனுக்கு கண்டினியூஸாக அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன் இது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இதை வச்சு நிறைய சென்டென்சஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம கலெக்டிவாக பார்க்கறதுனால. வேற ஒரு அக்கேஷனில் நம்ம வந்து இந்த பீன் ஆன் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவ திங்கட்கிழமையிலேருந்து விடுப்பில் இருக்கிறாள், லீவ்ல இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஆன் லீவ் இல்லையா? ஸோ தொடர்ந்து அப்பையிலேருந்து. அப்போ ஷி ஹாஸ் பீன் ஆன் லீவ் சின்ஸ் மண்டே. ஷி ஹாஸ் பீன் ஆன் லீவ் சின்ஸ் மண்டே. இப்போ அடுத்ததா நம்ம அவர்கள் 2 வாரங்களாக வேலை நிறுத்தத்தில் இருக்கிறார்கள். வேலை நிறுத்தம், ஆன் ஸ்ட்ரைக். அவர்கள்ன்றதுனால தே, அதுக்கேற்ற மாதிரி ஹேவ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தே ஹேவ் பீன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபார் 2 வீக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமை சொல்லி அப்பையிலேருந்து அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு காலமாக, 2 வாரமாக, 4 நாளாக, 10 வருடமாக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் பீரியடை ஃபுல்லாக கலெக்டிவாக சொல்லணுமானா ஃபார் யூஸ் பண்ணுங்க. அப்போ தே ஹேவ் பீன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபார் 2 வீக்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். தொடர்ந்து நம்ம சொன்னோம். அவன் 1 மணி நேரமா ஃபோனில் பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். அப்போ he has been on the phone for an hour. He has been on the phone for an hour. சரி, இப்போ நம்ம வந்து பீன் ஆன் சொன்னோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீன் அப். பீன் கூட அப்ன்ற ப்ரெப்போசிஷன். இந்த பீன் அப் அப்படிங்கிறப்போ 2 அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று கண்ணு முழிச்சு இருக்கிறது. நான் காலையிலேருந்து கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன், நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டு இருந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு. இன்னொன்று நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நாம் வந்து பீன் அப். நடந்து கொண்டு இருக்கிறதுனா வாக்கிங் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் அதிகாலை 4 மணிலேருந்து விழிச்சிட்டு இருக்கேன், கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஒரு பாயிண்ட்டை சொல்லி அப்பையிலேருந்து அப்படிங்கிறப்போ சின்ஸ். ஸோ காலை 4 மணிலேருந்து அப்படின்னா சின்ஸ் 4 o'clock. ஐ ஹாவ் பீன் அப் சின்ஸ் 4 o'clock. ஐ ஹாவ் பீன் அப் சின்ஸ் 4 o'clock. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னோம், ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. சமீப காலமா ஏதோ விசித்திரமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ சம்திங் விசித்திரமா, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹாஸ் பீன் அப். சமீப காலமாக அப்படின்னு சொல்றதுக்கு லேட்லி, ரீசன்ட்லி, இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஸோ சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹாஸ் பீன் அப் லேட்லி. இப்போ இதே கொஸ்டனை கேட்குறோம், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இப்போ என்ன நடக்குதுங்க, அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? வாட் ஹாஸ் பீன் அப், வாட் ஹாஸ் பீன் அப். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பீன் அப் டு. பீன் அப் டு. அப் டு அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பசங்க என்னமோ பண்ணுறாங்க, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, ஏதோ வில்லங்கம் பண்ணுறாங்க, ஏதோ குறுப்புத்தனம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த பீன் அப் டு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நம்ம டவுட்டாக சொல்கிறோம், ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அப்போ அவர்கள்ன்றதுனால தே ஹாவ் பீன் அப் டு சம்திங். தே ஹாவ் பீன் அப் டு ஏதோ அப்படின்றதுனால சம்திங். கண்டிப்பாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால தே மஸ்ட் ஹாவ் பீன் அப் டு சம்திங். தே மஸ்ட் ஹாவ் பீன் அப் டு சம்திங். இப்போ இதே கொஸ்டினை சொல்கிறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏதோ கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்குறோம். ஸோ நம்ம கேட்குறப்பவே டவுட்டாக நீ ஏதோ ஒரு திட்டத்தனம் பண்ணிட்டு இருக்கியே, அது என்ன, அந்த மாதிரி கேட்குறோம். அதனால தான் இந்த அப் டுவை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த அப் டுன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் ஏதோ ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது, ஏதோ திருட்டுத்தனம், குறும்புத்தனம், வில்லங்கம், அந்த மாதிரி தான் நம்ம வந்து அப் டுவை மீன் பண்ணி சொல்லுவோம். அப்போ வாட் ஹாவ் யூ பீன் அப் டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன திட்டு வேலை பண்ணிட்டு இருக்க, வாட் ஹாவ் யூ பீன் அப் டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற காம்பினேஷன் பாருங்க, பீன் பிளஸ் டவுன்ன்ற ப்ரெப்போசிஷன். பீன் டவுன். டவுன் அப்படின்னாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருது இல்லையா? முன்னாடி மாதிரி இல்லை, அவங்க கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டாங்க, டவுன் ஆயிட்டாங்க அப்படி சொல்லுவோம். மன வருத்தத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு பீன் டவுனை யூஸ் பண்ணுவோம் பீப்புளாக இருந்தா. இதுவே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டா இருந்தா, பொருட்களா இருந்தா, அது வந்து பழுதாகி விட்டது அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ரிலேட்டட் தான் இல்லையா? மனுஷங்களா இருந்தா மனம் தளர்ந்து போய் மன வருத்தத்தில் இருக்காங்க, ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க, முன்னாடி மாதிரி அவங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே மெஷின் தான் இருந்ததுன்னா அது முன்னாடி மாதிரி இல்லை, பழுதாகி இருக்கிறது நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான், ஈஸி. தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அவள் ரொம்ப மனமுடைந்து போயிருக்கிறாள், மனம் தளர்ந்து போயிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்பையிலேருந்து. அப்போ சின்ஸ் த எக்ஸாம் ரிசல்ட்ஸ். Since the exam results.
She has been down since the exam results. அவ்வளோதான். இப்போ இதுவே ஒரு மெஷின் வச்சு சொல்லுவோம். மெஷின் அந்த இடத்துல இன்டர்நெட் வச்சு சொல்ல போறோம். மெஷின் இல்ல, பட் ரிலேட்டட். இன்டர்நெட் காலையிலேருந்தே வேலை செய்யவில்லை, பழுதாகி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப தி இன்டர்நெட் ஹேஸ் பீன் டவுன் காலையிலேருந்து, நீ காலையில் ஃபுல்லாகவே, ஆல் மார்னிங். சென்ஸ் மார்னிங் சொல்லலாம், ஆல் மார்னிங்கிறப்ப காலையில் ஃபுல்லாக அப்படி சொல்கிறதுக்கு. தி இன்டர்நெட் ஹேஸ் பீன் டவுன் ஆல் மார்னிங். நம்ம இது வரைக்கும் பீன் டூங்கிறப்போ ஒரு இடத்த பற்றி பேசணும். பீன் அட்டும் இடம் தான் பப்ளிக் பிளேசஸ். பீன் இன் அப்படிங்கிறப்போ நம்ம எங்கே வசிக்கிறோம், எங்கே தங்கி இருக்கோம், எந்த இடத்துல இப்போ உள்ளர எங்கேயாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா பீன் இன் சொன்னோம். அப்புறம் நம்ம பீன் ஆன், தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது, ஒரு நிலையில் இருக்கிறது. அடுத்தது பீன் அப், கண் முழிச்சு இருக்கிறது. பீன் அப் டு, ஏதோ வில்லங்கமாக குறும்புத்தனமாக ஏதோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் அவுட். பீன் அவுட். ஸோ ரொம்ப சிம்பிள். பீன் அவுட் அப்படின்னா ஒருத்தர் வீட்டில், ஊரில், இல்லை ஆஃபீஸில் இல்லை, வெளியில் சென்று இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம பீன் அவுட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் அலுவலகத்தில் இல்லை, அவர் வெளியில் சென்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஹி ஹாஸ் பீன் அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ். ஹி ஹாஸ் பீன் அவுட் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. பட் நம்ம எந்த இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ஹி ஹாஸ் பீன் அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ். இப்போ இதுவே சில சமயங்களில் நம்ம வந்து இந்த விஷயத்துக்காக அவர் வெளில போயிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மேனேஜர் ஒரு மீட்டிங்காக வெளில போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ த மேனேஜர் ஹாஸ் பீன் அவுட் ஃபார் அ மீட்டிங். இதுக்கு நீங்கள் ஃபார் சொல்லி எந்த இடமோ எதுக்காக போயிருக்காங்களோ அந்த ரீசனை பக்கத்தில் நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அப்போ த மேனேஜர் ஹாஸ் பீன் அவுட் ஃபார் அ மீட்டிங். இப்போ ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அவங்க இருக்காங்களான்னு கேட்குறீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க மதிய உணவிற்காக வெளில போயிருக்காங்க, லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெளில போயிருக்காங்க அப்படி சொல்லணும். அப்போ ஷி ஹாஸ் பீன் அவுட் ஃபார் லஞ்ச். என்ன ரீசனோ அதை ஃபார் வச்சு சொல்ல வேண்டியதுதான். ஷி ஹாஸ் பீன் அவுட் ஃபார் லஞ்ச். இப்போ நம்ம பீன் அவுட்டும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீன் ஆஃப். ஆஃப் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, வேலைக்கு செல்லாமல் இருக்கிறேன், லீவ் போட்டிருக்கேங்கிறது ஒரு விதம். இன்னொன்று வந்து உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு போகல அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு பீன் ஆஃப். இதுவே மெஷின் இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் அப்படிலாம் இருந்தால் செயல்படாமல் இருப்பது, அதுக்கும் பீன் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்கும் நம்ம பீன் ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 நாட்களாக உடம்பு சரியில்லாமல், ஜுரத்தினால வேலைக்கு செல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஐ ஹாவ் பீன் ஆஃப் அப்படின்னாலே 2 நாளாக நான் வேலைக்கு போகல. ஐ ஹவ் பீன் ஆஃப் ஃபார் 2 days அப்படின்னு சொன்னாலே போதும். நோயால் அப்படின்னு சேர்த்து சொல்லணும், ஃபீவரால் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். அப்போ ஐ ஹாவ் பீன் ஆஃப் வித் ஃபீவர் ஃபார் 2 days, இல்லைன்னா ஐ ஹாவ் பீன் ஆஃப் சிக் ஃபார் 2 days அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலை செய்யவில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃப்ரிட்ஜ் பல மணி நேரமாக வேலை செய்யல. The refrigerator has been off for hours. The refrigerator has been off for hours அப்படியும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பீன் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்றப்போ நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் டு, ஆன், இன், அட், அப், அப் டு, டவுன், ஆஃப் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னொரு செட் ஆஃப் ப்ரெப்போசிஷன்ஸ் பீன் கூட என்ன அர்த்தத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.